பார்பிக்யூ சாப்பிட போறோம். இந்த கேமரா இருக்கிறது நல்லதா போச்சு. வாப்பா ஷின்சான், வா வா. எந்திரிச்சிருவீங்களே, ரொம்ப வினோதமா இருக்கு. இதுல என்ன வினோதத்தை கண்ட? சும்மா குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டு. ஓகேனா, நான் வேணா உங்களுக்கு மாடலா வரேன். அதுக்கு பதிலா நான் போட்டோ எடுக்கிற ஐடியாவே விட்டுறலாம். ஷீரோ, ஜம்பல எப்படி பம்பா? நல்ல இயற்கையான விஷயங்களை தான் போட்டோ எடுக்கணும். தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்ணாம இங்க இருந்து போறியா? மரியாதை எங்க போறியா இல்லையா? நீ பயமுறுத்தினதுல நான் போட்டோ எடுக்கவே. இன்னைக்கு கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? சாரி. குட் மார்னிங் ஹாரி. அப்பா ஷின்சான், அது பாத்தீனா? அட என்னப்பா யோசிச்சிட்டு இருக்கீங்க? என்ன வெளியில கூட்டிட்டு போனா செலவு பண்ண பயப்படுறீங்களா? எனக்காக வேண்டாம். நம்ம முசா ஆண்டி வெளியில போக ஆசைப்படுறாங்க. அது வந்து வெளிய போனா என்னோட கேமரால 2 3 ஒரு நல்ல குடும்ப தலைவனா ஓகே சொல்லுங்க. ஒரு பார்பிக்யூ செட் பண்ணலாம்ங்கறேன். இருந்தாலும் அது கூட ஒரு எப்படியோ நம்ம நிறைய சாப்பிடலாமே, அதுவே எனக்கு போதும். சாப்பிடுறது மட்டும் முக்கியம் இல்ல முசாய், நிறைய போட்டோஸ் கூட ஏற்பாடு பண்ணவா? அப்ப எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமா? ஆமா ஹரி, நீங்க தான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப எல்லாம் தயாரா இருக்கு. ஓகே, என்கிட்ட கொடுங்க, நானும் பண்ணுவேன். பொறுமையா இரு. நீ ஒரு வீரனாகாம பார்பனோக்கியோவை எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் இந்த பார்பனோக்கியோவை நல்லா சமைக்க போறேன். அது வரைக்கும் உங்க கையையும் நாக்கையும் கொஞ்சம் யாரது? ஓ, இந்த வீரனையை தடுத்து நிறுத்துற அந்த வீராதி வீரன் யாரு? சரண்டர் ஆயிட்டேன். இனிமே நீங்க தான் எங்களுக்கு தலைவி. என்ன எனக்கு ஓகே, ஆனா மூணாவது இருக்கிறது எனக்கு ஓகே இல்ல. ஏன்னா எனக்கு கேரட்னா பிடிக்காது. அது எதுலயுமே இருக்க கூடாது. அது எனக்கு பிடிக்காது. இந்த வீட்டுக்கு வந்து டேரா போட்டு நான் எத்தனை மாசமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது சமைக்கிறத நான் பார்த்தேன். பார்பிக்யூ ஜெனரல் உங்களை சும்மா விட மாட்டான். கேரட் சாப்பிட இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு சொல்ற அதிகாரம் இருக்கு. அட என்னது? என்ன தைரியம் இருந்தா இத எடுத்து மறைச்சு வச்சிருப்பேன். ஆனா அம்மா, எனக்கு இந்த கேப்சிகம் வெங்காயம் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதான் வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வரியா? ஓகே ஓகே. இதெல்லாம் டெவலப் பண்ண பார்க்க சூப்பரா இருக்கும். பையன் கீழே விழுந்தத பத்தி கவலைப்படாம சாசு பத்தி கவலைப்படுறாங்களே. தயாராயிடுச்சு. ஆனா சாஸ் இல்லாம இது அப்படியே சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? உப்பு சோயா சாஸ் பயன்படுத்தலாமா? அது நல்லாவே இருக்காது மிச்சி. உப்பில்லா பண்டம் குப்பைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹாரிக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஐஸ்கிரீம் இல்லாத ஐஸ் எங்கயாவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? பேசுறது நிறுத்திட்டு பேச. சரி சரி, போறேன். நாளை தான் செய்யணுமா? பார்பிக்யூ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அது ரொம்ப காதுல விழுந்துச்சா? நீங்க பாட்டுக்காங்க புக்ஸ் பாத்துக்கிட்டு நிக்காம. நானும் எவ்வளவுதான் செய்யறது? நான் வந்து இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாம். பினிஷிங்லயே நானே தான் செய்யணுமா?